வந்ததுல இருந்து அமைதியாவே இருக்காரு. நானும் ரொம்ப நேரமா கூப்பிட்டுக்கிட்டே இருக்கேன். ஜன்னலையே பார்த்த மாதிரி உட்காந்துக்கிட்டு இருக்காரு. அத்தை சொன்ன மாதிரி ஏதாச்சும் பிரச்சனையா இருக்குமோ? எனக்கு பிரச்சனையா, இல்ல குழந்தைக்கு பிரச்சனையா, இல்ல ஹாஸ்பிட்டல் ரிலேட்டடா இவருக்கு பிரச்சனையா? என்னன்னு சொன்னாதானே தெரியும். எதுவுமே சொல்லாம இப்படி மனசுக்குள்ளே போட்டு பூட்டி வச்சிருந்தா அதுக்கப்புறம் சொல்ல வேண்டியது நான் பயப்படுறேன்னு சொல்லிட்டு. எல்லா ஆம்பளைங்களும் இதே மாதிரி தான் பண்ண வேண்டியது. ஒரு விஷயத்த சொன்னாதான் புரியும் என்னன்னு சொல்லி. சொல்லாம எவ்வளவு பயமுறுத்தமோ அவ்வளவு பயமுறுத்த வேண்டியது. சாரி அனு, நீ பேசுறது கேட்டும் கேட்காத மாதிரியும் உட்காந்துக்கிட்டு இருக்கேன். உன் மனசுல இப்ப நிறைய சிந்தனை போய்கிட்டு இருக்கும்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் இந்த நிமிஷத்துல இந்த நொடியும் உன்கிட்ட நான் பேசணும்னு தான் நினைக்கிறேன். ஆனா எங்க உன்கிட்ட பேசினா என் மனசுல இருக்கிறதெல்லாம் உளறிடணும்னு பயமா இருக்கணும். நம்ம குழந்தை விஷயத்துல நம்ம குழந்தைக்கு டவுன் சிண்ட்ரம், அதாவது மூளை வளர்ச்சி இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த விஷயத்த நான் உன்கிட்ட எப்படி அனு சொல்லுவேன்? குழந்தை வரப்போதுன்னு நீ ரொம்ப சந்தோஷமா இருக்க. அது மட்டும் இல்லாம குழந்தைக்காண்டி இது வரைக்கும் எவ்வளவோ பிரச்சனையை தாங்கிக்கிட்டு இருந்த. என்னை பிரிஞ்சு இருக்கிறது உனக்கு எவ்வளவு பெரிய வேதனைன்னு எனக்கு தெரியும். அந்த வேதனையே நீ குழந்தைக்காண்டி தான் அட்ஜஸ்ட் பண்ணி தாங்கிட்டு இருந்த. ஆனா அந்த குழந்தைக்கு இப்போ ஒரு பிரச்சனைன்னு நான் உன்கிட்ட எப்படி சொல்லுவேன்? என்ன பிரச்சனை இருந்தாலும் சொன்னாதானே தெரியும். இப்படி அமைதியா உட்காந்துக்கிட்டு இருந்தா நான் மட்டும் என்ன சாமியாரா உங்க மனசுல என்ன இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு? உங்களை வச்சுக்கிட்டு என்னால எதுவுமே பண்ண முடியல ரகு. அதுக்கப்புறமா சொல்ல வேண்டியது நீ பயப்படுறேன்னு சொல்லி. ஏன் பயப்படுறாங்க? நிறைய சிந்தனை. நீ சொல்றதுக்கு முன்னாடியே என் மனசுல எவ்வளவு யோசனை போய்கிட்டு இருக்கும் தெரியுமா? இதுவா இருக்குமா அதுவா இருக்குமான்னு சொல்லிட்டு இவ்வளவு நேரம் யோசிச்சு எனக்கு தலைவலி வந்ததுதான் மிச்சம். யோசிச்சு தலைவலி வந்து அதுக்கப்புறம் உங்ககிட்ட டென்ஷனா பேசி அதுக்கப்புறமா நீங்க சொல்லுவீங்க நீ பயப்படுறேன்னு சொல்லி. இதை முன்னாடியே சொன்னா நான் அதுக்கேத்த மாதிரி அட்ஜஸ்ட் ஆயிப்பல. ரகு, உங்களுக்கு காது கேட்கும்னு எனக்கு தெரியும். தயவு செஞ்சு திரும்புங்க ரகு. ஒரு அளவுக்கு தான் ரகு பொறுமையா இருக்க முடியும். இங்க பாரு அனு, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. என்ன டிஸ்டர்ப் பண்ணாம இரு கொஞ்ச நேரம். என்ன வேலை இருக்கு? வெறுமனே சும்மா தானே உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க. லேப்டாப் கையில வச்சிருக்கீங்களா, போன் கையில வச்சிட்டு இருக்கீங்களா, இல்ல ஏதாச்சும் ரிப்போர்ட் எடுத்து பாத்துக்கிட்டு இருக்கீங்களா? எதுவுமே இல்லாம சும்மா தான் உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க. இதுல வேலை இருக்குன்னு போய் வர. இங்க பாருங்க ரகு, தயவு செஞ்சு என்ன ஃபேஸ் பண்ணுங்க. எந்த பிரச்சனையா இருந்தாலும் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒன்னா அதை ஃபேஸ் பண்ணுவோம் ரகு. இந்த மாதிரி பண்ணாதீங்க ரகு. நீங்க அமைதியா இருக்கதான் எனக்கு பயம் இன்னும் அதிகமாகுது. என்ன ரகு உங்க பிரச்சனை? என்னன்னு கேட்டுக்கிட்டு இருக்கேன். நீங்க ரேஷ்மாக்கா ரூம்ல போயிட்டு வந்ததுல இருந்து தான் இந்த மாதிரி இருக்கீங்க. என்னாச்சு? நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா போகும்போது நல்லா இருக்காங்க தானே சொன்னாங்க. குழந்தை விஷயத்துல ஏதாச்சும் ப்ராப்ளம்னா என்கிட்ட சொல்லுங்க. குழந்தைக்கு நான் தான் அம்மா, புரியுதா உங்களுக்கு? என்கிட்ட சொல்லுங்க. அது என்ன பிரச்சனையா இருந்தாலும் நான் ஃபேஸ் பண்ணிக்க ரெடியா இருக்கேன். என் குழந்தை இந்த உலகத்துக்கு வரணும், அவ்வளவுதான். உன் குழந்தை உலகத்துக்குள்ள வருவானு, ஆனா அது நம்மளா மாதிரி நார்மலா இருக்காது. என்ன ரகு, இப்ப இந்த ரிப்போர்ட்ல என்ன இருக்குன்னு நீங்க சொல்லுவீங்களா மாட்டீங்களா? நார்மலா இருக்கா இல்லையா? இல்லன்னா இன்னொரு டாக்டரை தேடி நான் போக வேண்டிய அவசியம் நீங்க ஏற்படுத்துறீங்க ரகு. கண்டிப்பா சொல்றேன், இந்த ரிப்போர்ட்டை தூக்கிட்டு நான் என் அம்மா வீட்டுக்கு போயிருவோம் பாத்துக்கோங்க. இப்ப என்ன உன் அம்மா வீட்டுக்கு போனோமா? நீ நான் இவ்வளவு நேரம் என்ன பேசிக்கிட்டு இருக்கேன்னு உங்களுக்கு புரியல அப்படிதானே? நான் என் அம்மா வீட்டுக்கு போறேன்னு சொன்னது மட்டும் தான் உங்க காதுல விழுந்திருக்கு. இந்த ரிப்போர்ட்ல என்ன இருக்குன்னு எனக்கு தெரியணும். எனக்கு இப்ப தெரிஞ்சே ஆகணும் ரகு. என் குழந்தைக்கு என்ன பிரச்சனை இருக்கா இல்லையா என்னதான் எனக்கு சொல்லுங்க. நீ ஒரு டாக்டரை மீட் பண்ணிட்டு தானே வந்த, இப்ப என்கிட்ட வந்து கேட்டுக்கிட்டு இருக்க? நான் டாக்டரை மீட் பண்ணிட்டு தான் வந்த ரகு, இல்லன்னு சொல்லல. அந்த டாக்டர் கிட்ட நான் தனியா பேசணும், நீ வெளியே இருன்னு சொன்னல. எனக்கு அப்பவே சந்தேகம் வந்துச்சு. இருந்தாலும் நீங்க ஏதாச்சும் ப்ரொஃபஷனலா பேசுவீங்கன்னு நினைச்சேன். ஆனா ப்ரொஃபஷனலா இருக்கிற விஷயத்துக்கு நீ இந்த அளவுக்கு அப்செட் ஆக மாட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். உன் கூட நான் வாழ்ந்திருக்கேன். உன்னை எனக்கு 5 வருஷமா தெரியும். ப்ளீஸ் சொல்லு, என்ன ப்ராப்ளம் சொல்லு ரகு. ஏன் ரகு இப்படி என்ன போட்டு டார்ச்சர் பண்ற? எனக்கு பைத்தியமே முத்திரும் போல. உன் கூட வாழ்ந்து ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா தயவு செஞ்சு என்கிட்ட சொன்னீங்கன்னா என்னால அதுல இருந்து எப்படி மீண்டு வர முடியுமா இல்லையா என்ன ஏதுன்னு எனக்கு தான் தெரியும். ப்ளீஸ் ரகு, என்னன்னு சொல்லு. குழந்தைக்கு பிரச்சனையா? குழந்தை உயிருக்கு? இல்ல, குழந்தை உயிருக்குலாம் பிரச்சனை இல்ல. எதுவா இருந்தாலும் மறைக்காம சொல்லு ரகு. ஏன் ரகு இப்படி போட்டு என்ன டார்ச்சர் பண்ற? ஐயோ கடவுளே, ஏன் இப்படி சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும்? தாட்சாயினி, எது கேட்டீங்களா? இந்த பிள்ளை இந்த மாதிரிலாம் பேசாதே. யார்ட்ட இந்த பிள்ளை இந்த மாதிரி குரல வசதி கத்தி பேசிக்கிட்டு இருக்கு? வயிற்றுல பிள்ளை இருக்குன்னு நினப்பு இருக்குமா இருக்காது அந்த பிள்ளைக்கு? எப்படி கத்தி பேசிக்கிட்டு இருக்கா பாருங்க அத்தை. என்னாலதான் ஒருவேளை சண்டை வந்துட்டோம். நான் தான் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இல்லாம அவன் மூஞ்சி இப்படி சுருங்கி போயிருக்கு. குழந்தை உயிருக்கு ஏதாச்சும் ஆபத்தாமா என்ன ஏதுன்னு கேட்டுட்டேன். என் வாயையோ கடவுளே, இப்ப என்னத்த பண்ண? சேத்தே, நான் வேணா உள்ள போயிட்டு ஏன் அப்படி கத்துறீங்கன்னு கேட்கவா? அப்ப அமைதியா இருப்பாங்களா? இங்க பாருதா சைனி, அது புருஷ மண்டாட்டி சண்டை. என்னதான் பெத்த தாயா இருந்தாலும் புருஷ மண்டாட்டி சண்டைன்னா விலகி இருக்கிறது தான் நல்லது. அந்த விஷயம் எப்ப நடு ஆளுக்கு வருதோ அந்த விஷயத்துல நீ மூக்க நுழைக்கலாம். இப்ப அவங்க இருக்கிறது அவங்களுடைய ரூம்ல, அவங்க பெட்ரூம்ல போயிட்டு நீ மூக்க நுழைக்கிறது நல்லா இருக்கதா சைனி. ஒரு அம்மாவா இருந்தாலுமே சரி, அந்த பிரச்சனையை அவங்க கொண்டு வரட்டும் முதல்ல பெரிய பொது இடத்துக்கு, அதுக்கப்புறம் பாத்துக்கலாம். எத்தனை நீங்க சொல்றதுலாம் புரியுது. அவங்க நம்ம கிட்ட வந்து சொல்லட்டும்னு நினைக்கீங்க. ஆனா பிள்ளைங்க ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டு கிடக்க உள்ள இருந்துகிட்டு
பிள்ளைங்க ரெண்டும் சண்டை படல. அனு மட்டும் தான் ஏதோ வருத்தத்துல கத்திக்கிட்டு கிடக்கா. அவளே கொஞ்ச நேரம் கழிச்சு சரியாயிடுவா. அப்படி இல்லன்னா ரகு சரியை பண்ணிடுவான். சரியா? நீ எதுவும் வருத்தப்படாத, விடு. இது ரூம்ல இருந்து சத்தம் அதிகமாதான் வருது. ரெண்டு பேரும் மாறி மாறி சண்டை போட்டுக்கிட்டு என்ன பண்ண? அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது தாட்சாயினி. இரு, நான் உள்ள போயிட்டு ஒரு வாட்டி என்ன ஏதுன்னு கேட்டுட்டு வரவாத்த. தாட்சாயினி சொல்றது கேளு. பொது இடத்துக்கு அந்த பிரச்சனை வரட்டும். முதல்ல நம்ம கிட்ட கொண்டு வந்து நிறுத்தட்டும். அதுக்கப்புறம் நம்ம கேட்கலாம், தலையிடலாம். ஆனா அந்த பிள்ளைங்க நம்ம கிட்ட கொண்டு வர வேண்டாம், நம்மளே முடிச்சுக்கலாம். சின்ன விஷயம் தானே நினைக்கிறப்போ நீ போயிட்டு அதுல மூக்க நுழைச்சேன்னா அது ஊதி பெரிசாக்குற மாதிரி தான் இருக்கும். அந்த பிள்ளைக்கும் சங்கடம், உன் பையனுக்கும் சங்கடம். சொல்றதை கேளு. வேண்டாம், நில்லு அமைதியா. ரொம்ப பெரிய சண்டை வருது, ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி கத்திக்கிறாங்க அப்படின்னா உள்ள போவோம். எத்தை பிரச்சனை முத்துற அளவுக்கா விட சொல்றீங்க? அது சின்னதா இருக்கும் போதே அதை சரி பண்றது தானே நல்லது. ஒரு காயம் சின்னதா பட்டுருச்சுன்னா அதுல முதல்ல ஆயில்மெண்ட் வச்சு அடைச்சிடணும். இல்லன்னு வச்சுக்கோங்க, இருக்கட்டும் இருக்கட்டும் விட்டு அது ஊதி பெருசாதான் ஆகும், சின்னதாவாதத்தை. அதேதான் நானும் சொல்றேன். அவங்க காயத்துக்கு ரெண்டு பேரும் பேசி மாறி மாறி சின்ன காயத்துக்கு அவங்களே காயத்துக்கு மருந்து போட்டுப்பாங்க. நீ போய் அந்த காயத்துக்கு மருந்து போறன்ற பேர்ல பெரிசாக்காத. என்னத்த சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. புரியாத வரைக்கும் நல்லது, வாயை முடிக்கிட்டு நில்லு. இல்லன்னா அங்க போயிட்டு உட்காரு போ. அம்மா. என்ன முருகன், என்ன வேணும்? இல்லம்மா, ரொம்ப நேரமா சத்தம் வந்துகிட்டே இருந்துச்சு. அதை என்ன ஏதுன்னு கேட்கலான்னு சொல்லிட்டு வந்தேன். ரகு தம்பி ரூம்ல ரொம்ப சத்தமா இருக்கு. அது என்னாச்சுன்னு தெரியலன்னு பாக்கலான்னு வந்தேன். முருகன், போயிட்டு அடுக்காலையில இருக்க வேலையை பாருங்க. போங்க, அந்த வேலையை பாருங்க முதல்ல. இந்த வேலையை நாங்க பாத்துக்கிறோம். அது வந்துமா. போங்க முருகன். மன்னிச்சிருங்கம்மா. போங்க, போய் அடுக்காலையில இருக்க வேலையை பாருங்க. சரிங்கம்மா. ஏங்க இம்மாடி ஒரு வழியா கட்டிட்டியா? இந்த சாலி சுட்டு இருக்கும், எனக்கு இவ்வளவு நேரம் ஆகுது போல, அப்படிதானே? சுத்துறாங்களா? கட்டிட்டு வந்திருக்கேன், நீங்க என்னன்னா சுத்தி இருக்கேன்னு சொல்லிடுங்க. அப்ப நல்லா இல்லையா இது? சரி ஓகே, நான் மறுபடியும் போயிட்டு கட்டிட்டு வரேன். வேண்டாமா, வேண்டாம், வேண்டமே வேண்டாம். இந்த ஜாலி கட்டுருக்கே நீ 2 மணி நேரம் ஆக்கிருக்க. ஏற்கனவே லேட் ஆயிட்டு, இதுல வேற இன்னும் லேட் பண்ண வேண்டாம். வா. அனுவோட அம்மா அவங்க பக்கத்து வீட்டு வரைக்கும் போயிருக்காங்க, வந்துருவாங்க. வா. சரி, வண்டி புக் பண்ணிட்டீங்களே, வந்துட்டா? வந்துட்டு அது இந்த தெருவுக்குள்ள வர முடியாது, பக்கத்து தெருவுல வரேன்னு சொல்லியிருக்கேன். அதனால அங்க நிக்கிச்சிருக்கேன். வா, கொஞ்சம் தூரம் தான், அப்படி நடந்து போயிரு. சரிங்க. அதுவே வாங்கக்கா, எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நானே உங்க வீட்டுக்கு எல்லாருக்கும் தனியா வரணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். கடைசி இங்க வச்சு பாத்துட்டு உங்களை. என்னது எப்ப பார்க்கும் போது இதையே தான் சொல்லுதா? ஆனா ஒரு நாளும் வந்தபாடு இருக்க மாட்டேங்குது. அப்படி என்னடே வேலை பார்க்க நீ? இல்லக்கோ, ஐடில தான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். வீட்டுல இருந்துகிட்டு அப்படியே பாத்துக்கிட்டு இருக்கேன்க்கா. சரி சரி. புருஷனும் பொண்டாட்டிங்க நடு ரோட்ல நின்னுகிட்டே ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. ஐயோ அத்தை, அப்படிலாம் இல்ல அத்தை. நாங்களாம் அதுல எதுவும் நினைக்க மாட்டோம். என்ன வசந்திக்கோ? ஆமா சின்ன பண்ணே, நாங்களாம் அப்படிலாம் நினைக்க மாட்டோம். சரி சரி, என்ன இங்க நின்னுகிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும்? என்னையோ என்னாச்சு இங்க நின்னுகிட்டு இருக்கா? மாசமான பிள்ளைய கூட்டிக்கிட்டு, அதுவும் அத்தை ராத்திரியில கொடை பிடிச்ச மாதிரி 12 மணிக்கு இங்க நின்னுகிட்டு இருக்கீங்க. உன் அம்மா வீட்டுக்கு போக வேண்டியதானே அங்கனே? இல்ல பெரியமோ, அவளுக்கு செக்அப் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்தோம். அந்த பிளட் ஏத்தணும்னு சொல்லியிருந்தாங்களா, அதனால போய்கிட்டு அங்க செக்அப் முடிச்சுட்டு அப்படி வர வழியில அத்தை போன் பண்ணாங்க. என்னன்னு கேட்டேன். அனு வீட்டுக்கு கொஞ்சம் போக வேண்டியது இருக்கு, வரியாயா அப்படின்னாங்க. நான் கேப் தான் புக் பண்ணேன், காரு தான். அதனால சரி வாங்க, இவளும் போகணும்னு சொன்னா. வளர்க்கப்புக்கு 7வது மாசம் சொல்றதுக்கு சரி அப்படியே போயிட்டு வந்துருவோம்னு சொல்லலாம்னு சொல்லிட்டு அவங்களை கூட்டிட்டு போலான்னு வந்தேங்க. ஓ சரி சரி, நானும் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன் லட்சுமி அக்கா கிட்ட, எப்பனே 7வது மாசம் வளர்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாரும் சேர்ந்து தானே போடுவாங்க 7வது மாசம். அதனாலதான். யார் எடுத்து பண்றா? அத்தை, என்னுடைய அத்தை தான் பண்றாங்க, ரகுவோட அம்மா. ஓ அப்படியா, சரி சரி. இப்ப எங்கயா வீடு எடுத்து தங்கி இருக்கா? ஏதோ தனியா இருக்கேன்னு கேள்விப்பட்டேன். ஏன் இங்க நாங்களாம் இல்லையா என்ன? உன் அம்மா இல்லன்னு சொல்லிட்டாங்கன்னா அதுக்காண்டி அப்படியே ஒதுங்கி போயிருவியே என்ன? மாசமா இருக்க பிள்ளைய கூட்டிக்கிட்டு தனியா வீடு எடுத்துட்டு போயிட்டு எங்கனையோ கிடக்கானா? அப்படி இல்லைன்னு எங்க கிட்ட கேட்டா நாங்க இங்கன்னு எதனா பக்கத்துல வீடு ஏற்பாடு பண்ணி தரப்போறோம். எங்க வீட்டுல எல்லாம் உனக்கு வந்து தங்கறதுக்கு விருப்பம் இல்லைன்னா? ஏமா எங்க வீட்டுல எல்லாம் வசதி இருக்காதுன்னு நினைச்சு இப்படி சொல்லிட்டியோ? இருக்க மாட்டேன்னு. ஐயோ அவளா எதுவும் சொல்லல. அப்ப எதுக்கு வரல முத்துமாரி? அது ஒண்ணும் இல்லக்கோ, அங்க இருந்து போனா கொஞ்சம் வேலையும் ஈஸியா இருக்கும். 10 நிமிஷம் தான், ஆபீஸ் பக்கத்துலயே தான் இருக்கும். இவளையும் அடிக்கடிக்கு பாத்துக்கிட்ட மாதிரி இருக்கும். எதனா ஒண்ணுன்னா எமர்ஜென்சினா உடனே ஓடி வந்துருவோம் பர்மிஷன் போட்டுட்டு. அதனாலதான்க்கோ, வேற எதுவும் இல்ல. ஹாஸ்பிட்டலுக்கும் போற மாதிரி இருந்துச்சுன்னா அப்படியே வேற லேப்டாப் தூக்கிட்டு போயிருவேன். இன்கேஸ் டக்குன்னு வாங்கன்னு சொன்னா ஹாஸ்பிட்டல்ல ரேஷ்மாக்கா அவங்களா இருக்காங்களா, அவங்க கிட்ட சொல்லிட்டு அப்படியே வேலைக்கு போயிருவேன். பக்கத்துலயே இருக்கிறதுனால அங்கனையும் பாத்துக்கிட்டேன். வேற எதுவும் இல்லக்கா. உங்க வீட்டு வசதி இல்லாமையா போகுது? அந்த மாதிரி நினைக்கிறவங்களா நாங்க? அவளுங்க ஏதோ சும்மா சொல்லிக்கிட்டு இருக்காங்க கிண்டலுக்கு. நீ அதெல்லாம் வருத்தப்படாத. மாசமா இருக்க பிள்ளைய கூட்டிக்கிட்டு போ, நேரமாச்சுல. ஆமா, அம்மா எங்கக்கோ? அம்மா வரலையா உங்க கூட? எங்க போறீங்க எல்லாருமே? நாங்க சந்தைக்கு போறோம் முத்துமாரி. சந்தைக்கு போறீங்களா? இவங்க 3 பேர் கையில கூட போய் இருக்கு, நீங்க கைய வீசிக்கிட்டு போறீங்க சந்தைக்கு போறேன்னு சொல்லிட்டு. எதுவும் வாங்க போறது இல்லையா நீங்க? முத்துமாரி, பைய எடுத்துட்டு போனா அதையும் இதையும் அள்ளி போட்டுட்டு வரணும். இதே இவங்க கிட்ட பாரு, 3 பை இருக்கு. உங்க அம்மா 4 பை. ஆளுக்கு ஒன்னொரு பொருளை வாங்கி ஒரு பையில போட்டுருவோம் பாத்துக்கோ. வீட்டு பக்கத்துல வந்ததுக்கு அப்புறம் அதை வாங்கிட்டு எடுத்துட்டு போய் அப்படி வச்சிருவேன். அங்க இருந்து சுமந்துகிட்டு வர முடியாது. ஆமா பாத்தியா முத்துமாரி, சின்ன பொண்ணுக்கு வயசாயிட்டுல, அதனால சுமந்துகிட்டு
போட்டு வர முடியாது. நாலு முடிய பிச்சு போட்டுருவோம் பத்துக்கோ. சரி சரிக்கோ, நான் வேணா கூட்டிட்டு வந்து விடுவாக்கா. அப்ப சரி முத்துமாரி தா. எடி அவனே கார் புக் பண்ணி அதுல போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான், அவனை கூட்டிட்டு வந்து விடுறதுக்கு கூப்பிட்டு இருக்கீங்க? இங்க இருந்து அப்படியே பொடி நிறைய போனா பஸ் ஸ்டாண்ட் வருது, அங்க இருந்து ஏறி போவான். ஆமா, கூட்டிட்டு போவாங்க கூட்டிக்கிட்டு. அதுல என்ன இருக்கு பெரியமோ, பரவாயில்ல. அதெல்லாம் வேண்டாமாக்கா, பார்த்து பிள்ளைய கூட்டிட்டு போ. எப்போ டேட் சொல்லிருக்காங்க பிள்ளைக்கு? செப்டம்பர் மாசம் 17 சொல்லிருக்காங்க, 20 சொல்றாங்க, முன்ன பின்ன இருக்கும்னு சொல்றாங்கக்கா. ஆனா செப்டம்பர்ல கொடுத்திருக்காங்க. அப்படியா, சரி சரி. ஆமா, என்ன பிள்ளை வேணும் 2 பேருக்கும்? எனக்கு எந்த பிள்ளையா இருந்தாலும் ஓகே தான்க்கா, இதுல என்ன இருக்கு? ஆமா பிரியா, உனக்கு? எனக்கும் அப்படிதான்க்கா, எதுவா இருந்தாலும் ஓகே தான். பொய் சொல்றாக்கோ? ஏங்க பேர்லாம் செலக்ட் பண்ணிட்டாங்க மேடம். பையன் தான் பிறக்குமா, பையன் தான் வேணுமா, பையன் தான் வரப்போறாங்களாம். ஒரே சண்டை என்கிட்ட. நீங்க பொண்ணுன்னு சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லி சண்டை போடுறா என்கிட்ட. கேளுங்கக்கோ. அப்படியே பிரியா? இல்லக்கா, நானும் தங்கச்சியும் மட்டும்தானே, எங்க வீட்டுல யாரும் பசங்கள் இல்லல்ல, அதனாலதான் ஆசையா இருந்துச்சுன்னு கேட்டேன். அதெல்லாம் ஒரு தப்பும் இல்லம்மா, நினைச்சு வச்சுக்கிறதுல எல்லாம். ஆமா, வந்ததுக்கு அப்புறம் வேற குழந்தையா இருந்தாலும் அதுவும் நம்ம குழந்தைதான், கடவுள் கொடுத்த வரம் தான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அதையும் பாத்துக்க வேண்டியதுதான், அவ்வளவுதான். இதுல என்ன இருக்கு குழந்தையில? சரி சரி, நேரமாச்சுல்ல, 12 மணிக்கு மேல ஆயிட்டு. இங்க நின்னுக்கிட்டு புள்ளத்தாச்சி பண்ண கூட்டிக்கிட்டு போங்க போங்க. சரிக்கோ. அம்மா வரலையாக்கா? நீங்க மட்டும் வரீங்க, அம்மாக்கும் சேர்த்து வாங்கிட்டு வரீங்களா? நான் காசு கொடுத்துறேன். அதெல்லாம் வேண்டாம்ப்பா, உன் அம்மா வாராங்க. இங்க பாருமா, ரத்தம் இல்லாம அடிக்கடிக்கு ரத்தம் எல்லாம் ஏத்தக்கூடாது, நல்லா சாப்பிடு சரியா? முருங்கைக்கீரை, இந்த செவுரொட்டி எல்லாம் கிடைக்குமே, வாங்கி கொடுக்க வேண்டியதானே முத்துமாரி? இல்ல பெரியம்மோ, அங்கன பக்கத்துல கிடைக்க மாட்டேங்குது. நானும் ஒரு 4-5 கடையில சொல்லிதான் வச்சேன், ஆனா கிடைக்க மாட்டேங்குது. அப்படியா, சரி சரி, நான் வேணா உன் பெரியப்பா கிட்ட சொல்லி வைக்கிறேன், அப்படி கிடைச்சிச்சுன்னா எடுத்துட்டு வந்து தர சொல்றேன் சரியா? சரி பெரியம்மா, அண்ணா கிளம்புற நேரமாச்சு. உன் அம்மா கிட்ட சொல்லிட்டு போக வேண்டியதானே முத்துமாரி? வேண்டாக்கோ, அம்மாக்கு கோவமா இருப்பாங்க, என்னையும் அவளையும் ஏசுவாங்க. நாங்க கிளம்புறோம். சரி சரி, பாத்து போயிட்டு வா. சரிக்கோ. இப்ப எதுக்குடா நீங்க வந்த? உன்னை யாராச்சும் கூப்பிட்டாங்களா? காலை உடைச்சு விட்டுட்டு ஓடிட்டு நேத்து ஃபுல்லா வந்தியாடா? ஒருத்தனை காலை உடைச்சு விட்டோமே, அவனை போய் பார்ப்போம். அவன் குளிக்கணும்னா என்ன பண்ணுவான், சாப்பாடணும்னா என்ன பண்ணுவான், பாத்ரூம் போனோம்னா என்ன பண்ணுவான்னு எதையாச்சும் யோசியாடா நீ? நல்லா இருக்குடா மச்சான், நீ பேசுறதே நல்லா இருக்கு. ஆமா, நான் தானே உன்னை கல்யாணம் பண்ணிருக்கேன், அதனால உன்னை நான் பாத்துக்கிறேன். போடாங்க இவனே, நீ சொன்ன வேலையெல்லாம் அவன் பொண்டாட்டி பாக்கணும். ஆமா, என்ன கேக்குற? போயிட்டு தைரியமானவனா உன் பொண்டாட்டிய கேளு, என்னடா கேக்குற நீ? அவளோட என் காலை உடைச்சா? நீ தானே என் காலை உடைச்ச. நல்லா யோசிச்சு பாரு மச்சான், நானா உன் காலை உடைச்சேனா? நீயா தவளை குட்டி மாதிரி மல்லாந்து கடந்தியா? நீ சிரிக்காத, பல்ல உடைச்சிருவேன். முதல்ல நீ எதுக்கு இங்க வந்த? உன்னை யாராச்சும் கூப்பிட்டாங்களா? ஆமாடா, ட்ரீட் வேண்டாமா? ட்ரீட் வைக்கிறேன்னு சொன்னல, பிரியாணி வேணும் எனக்கு. இப்ப எனக்கு பிரியாணி சாப்பிடுற மூட்ல இருக்கேன், பிரியாணி கண்டிப்பா வேணும் பாத்துக்கோ. எதுக்கு? என் கால் உடைஞ்சதுக்கு உனக்கு ட்ரீட், அப்படிதானே? ஆமால, கால் வேற உடைஞ்சிருக்கு, அதுக்கும் சிரிச்சு சிரிச்சு வயிறெல்லாம் செம்ம வலி, அதுக்கும் ஒரு ட்ரீட் மச்சான். மொத்தம் 2 ட்ரீட். டேய், என்னடா அதுக்கிட்டே போய்கிட்டு இருக்க? என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க உன் மனசுல? டே பைத்தியக்காரா, ஒண்ணு உன் பொண்டாட்டிக்கு பிறந்த நாள், அதுக்கு நேத்து பிரியாணி வாங்கி தரேன்னு சொல்லி என்னை ஏமாத்திட்டுல, மரியாதையே இன்னைக்கு நைட்டு எனக்கு வாங்கி கொடுத்துரு, இல்லன்னு வச்சுக்கோ மரியாதை கேட்டுரும். ஆமா, இல்லன்னு வச்சுக்கோ உன் பொண்டாட்டியை கூப்பிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன். உன் புருஷன் கஞ்சி பிசுனாரியா இருக்கான், நீயாச்சும் ஒரு 200 ரூபாய் தாண்டு. டேய், ஏதோ 80,000 சம்பாதிக்கிற அப்படி இப்படின்னு இருந்த, இங்க வந்து என்கிட்ட பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்க. பிச்சை எடுத்தா நான் பெருமாள், அது புடிங்கி துண்ணானா அனுமானு, அந்த கதையே இருக்கு. நானே அவகிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கேன், நீ என்கிட்ட கேட்டுக்கிட்டு இரு. நீ பிச்சை எடுப்பியோ இல்ல பிச்சை எடுக்காம அவன் கிட்டயாச்சும் கொள்ளை அடிப்பியோ, அதெல்லாம் எனக்கு தெரியாது மச்சான். இன்னைக்கு எனக்கு பிரியாணி சாப்பிட்டே ஆகணும். உன் பொண்டாட்டி கூப்பிடுறியா இல்ல நானே கூப்பிடுவா? நீ என்ன வேலைக்கு வந்த, இல்ல என்ன சொல்லி இங்க வந்த, அத கூட உனக்கு மறந்துட்டு பிரியாணி முகத்துல சுத்திக்கிட்டு இருக்க. இங்க பாருடா, நான் கொடுத்த பிளான்ல சூப்பர் பிளானு, அத சொதப்பிட்டு காலை உடைச்சு வச்சுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருந்துகிட்டு நீ என்கிட்ட பேசாத சொல்லிட்டேன். ஆமா, வேணும்னா சொல்லி இன்னொரு பிளான் போட்டு தரேன். எதுக்கு? இன்னொரு காலை உடைக்கிறதுக்கா? என்னடா இப்படி பயந்தா எப்படி? வாழ்க்கையில ரிஸ்க் எடுக்கணும் மச்சான். ஆமா, ரிஸ்க் எடுப்பாங்க. சரி, நேத்து என்னாச்சு அத சொல்லு. பர்த்டே செலிப்ரேஷன், அது காலை உடைச்சு விட்டு போயிட்டியே, ஒரு கேக் கூட வாங்கி வெட்ட முடியலடா படுபாவி. என்கிட்ட சொல்லிதான் நான் வாங்கிட்டு வந்திருப்பேன்லடா பக்கி. கவுசி வாங்கிட்டு வந்து வெட்டினா. அவளுக்கு இருக்க அக்கா கூட உனக்கு இல்ல, ஆனா நீ எல்லாம் இருக்கியே. பேசு பேசு, இன்னும் எவ்வளவு பேசணுமோ எல்லாம் பேசு. எல்லாம் பண்றதெல்லாம் பண்ணிட்டு சேர்த்து வச்சு மூஞ்ச பாரு. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். பொண்டாட்டி என்ன நேத்து வேலைக்கு போனாங்களா இல்லையா?
மச்சான் நானே சொல்லணும்னு நினைச்சேன்டா, என்னன்னு தெரியலடா. திடீர்னு நேத்து அவ்வளவு பாசத்துல பொங்குறா என்கிட்ட வந்து, நான் உன்னை பாத்துக்கிறேங்கிறா, என்னென்னமோ சொல்றாடா. எனக்கு அப்படியே ஷாக் ஆயிட்டு. நீ என்ன சொன்ன? நான் என்ன சொன்னேனா? அதெல்லாம் வேண்டாம் பரவாயில்ல, நீ ஹாஸ்பிட்டலுக்கு போன்னு சொன்னேன். போடாங்கு நல்ல வாயில வந்துரும் பாத்துக்கோ. அவளே வந்து பேசினாங்கிற, பாசத்துல பொங்குனாங்கிற, அப்ப ஏன்டா இப்படி பண்ண? டேய், ஆனா வேலைக்கு போகலடா, நான் அவ்வளவு சொல்லியும் இல்ல நான் உன்னை பாத்துக்கிறேன்னு சொல்லி லீவ் போட்டுட்டா. அப்ப ஏதாச்சும் நடந்துச்சா? வெயிட் வெயிட் வெயிட், வேண்டாம் நிறுத்திடு. நீ நல்லா இருக்கும் போதே ஒன்னும் நடக்காது. இதுல காலை வர உடச்சு வச்சுக்கிட்டு இருக்க, உன்கிட்ட கேக்குறது வேஸ்ட். சில்ல மச்சான், ஒண்ணு நடந்துச்சு. என்னது? அவளே வந்து என்கிட்ட, அவங்களே வந்து உன்கிட்ட சாப்பிட்டீங்களா, உங்களுக்கு கால்லாம் பரவாயில்லையா அப்படின்லாம் கேட்டா. அவ்வளவுதானா? ஆமாடா, என்ன அவ்வளவு தானான்னு கேக்குற? எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா அவளே வந்து பேசுறதுலாம். இப்படிலாம் அவ வந்து பேசவே மாட்டா, ஆனா என்கிட்ட பேசியிருக்கா. அப்படியா? சரி சரி. வேற என்ன பண்ணாங்க? அப்புறம் என்ன, எனக்கு சாப்பாடு எல்லாம் கொடுத்தாங்க, மாத்திரை எல்லாம் தந்தாங்க. அப்புறம் அப்புறம் என்னடா, சாப்பிட்டுட்டு தூங்கிட்டேன். தூங்கு தூங்கு, நல்லா தூங்கு, அப்படித்தான் தூங்கணும். டேய் போடாங்கு. சரி, இன்னைக்கு என்ன வேலைக்கு போறாங்களா இல்லையா? எப்படியோ கிளம்பிடுவாங்க. நேத்து ஒரு நாள் லீவ் போட்டதே பெரிய விஷயம், எனக்காண்டி 2 3 நாளா லீவ் போட முடியும். ஆ அப்படின்னு சொல்ற? ஆனா நீ சொன்னதை வச்சு பார்த்தா இன்னைக்கு லீவ் போடுவாங்கன்னு தான் எனக்கு தோணுது. வாய்ப்பே இல்ல, லீவ் எல்லாம் போட மாட்டான், கிளம்பி போயிருவான். சரி பாப்போம் இரு. ராக்கி அண்ணா, நீங்க போனீங்க? இப்பதாம்மா வந்தேன். நல்லா இருக்கியா? பர்த்டே கூட கரெக்டா விஷ் பண்ண முடியலம்மா. சாப்பிட்டியா நீ? ஆமாண்ணே, அதெல்லாம் சாப்பிட்டுட்டேன். உங்களுக்கு சாப்பிட ஏதாச்சும் எடுத்துட்டு வரவா? அதெல்லாம் இருக்கட்டும்மா, அதெல்லாம் வேண்டாம். இன்னைக்கு வேலைக்கு போறீங்களா எப்படி? இல்லண்ணே, இன்னைக்கு லீவு. ஏமா? அது வந்து அண்ணே, நான் உங்களுக்கு போய் காஃபி எடுத்துட்டு வரேன். காஃபிலாம் வேண்டாம்மா, அது வந்து ஒண்ணு கேட்கணும். இல்லண்ணே, நான் போய் காஃபி எடுத்துட்டு வரேன். அம்மா ஒரு நிமிஷம். என்னடா மச்சான் லீவுன்ட்டு போறா? நான் தான் சொன்னேன்ல அவ லீவ் போடுவான்னு சொல்லிட்டு. எப்படி? அப்போ உண்மையாவே என்ன லவ் பண்றாளாடா? அது எனக்கு தெரியல மச்சான், அதை நீ தான் கண்டுபிடிச்சுக்கணும் பாத்துக்கோ. டேய் ஏதாச்சும் சொல்லுடா, அது எனக்கு தெரியலடா உண்மையாவே. டேய் அட போட வேண. இங்க பாரு, எதுவா இருந்தாலும் நீ தான் ஃபேஸ் பண்ணிக்கணும். இதுக்கு மேல உன்னோட விருப்பம். சரி ஓகே, இதுக்கு மேல நீ பிரியாணி வாங்கி தர மாட்ட. நானே போய் வாங்கி சாப்பிட்டுக்கிறேன். உன்னை நம்பி வந்தேன் பாரு, என் புத்தி செருப்பாலே அடிக்கணும். டேய் 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 ராக்கி, இவன் என்ன இப்படி சொல்லிட்டு போயிட்டான்? பேசாம இவகிட்ட கேட்போமா? அன்னைக்கு கட்டு போடும் போதே சொல்லதான் வந்தா. சரி ஓகே கேட்போம். ராக்கி எங்க? அவங்க போயிட்டாங்களா? ஆமா, அவங்க போயிட்டாங்க. அவங்களுக்காண்டி தான் காஃபி எடுத்துட்டு வந்தேன். நீங்க வேணா குடிக்கிறீங்களா? இல்ல எனக்கு வேண்டாம். உன்கிட்ட ஒண்ணு கேட்கணும். என்ன? இன்னைக்கு ஏன் லீவ் போட்ட? அது வந்து என்னுடைய பர்த்டே. அது வந்து நேத்து நேத்து வந்து லீவு. சரி, நேத்து ஏன் லீவ் போட்ட? அது என்னுடைய பர்த்டே இல்ல, அதான் லீவ் போட்டேன். இன்னைக்கு? இன்னைக்கு அது வந்து உனக்கு உடம்பு சரியில்லைல்ல, அதான். நான் உன்கிட்ட கேட்கவே இல்லை என்ன பார்த்துக்கோன்னு சொல்லி. நீ ஏன் இவ்வளோ சஃபர் ஆகுற? எனக்கு அந்த அளவுக்குலாம் இன்ஜுரி இல்லை. கௌசி இருக்கா, அம்மா இருக்கா, நான் பார்த்துக்கிறேன். நீ எப்பவுமே வேலை தானே முக்கியம்னு சொல்லுவேன். நீ வேலைக்கு போ, பிரச்சனை இல்லை. நான் எப்போ அப்படி சொன்னேன்? உன்னை விட வேலை தான் முக்கியம்னு சொல்லி. நீ ஏதாச்சும் இமேஜினேஷன் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காத. இந்த காஃபி வேணுமா வேண்டாமா அது சொல்லு. அப்போ நீ என்னைக்குமே நான் தான் உனக்கு ஃபர்ஸ்ட்னு சொன்னதே இல்லையே. அப்போ அதுக்கு அர்த்தம் என்ன இப்ப சொன்னதுக்கு? இங்க பாரு ஜெனிஃபர், எனக்கு இப்பவுமே தெரியணும் என்ன முடிவுன்னு. என்ன முடிவுனா? ஜஸ்ட் உனக்கு காலில் அடிபட்டிருக்கு, அதனால பார்த்துக்கிட்டு இருக்கேன், அவ்வளோதான். வேற என்ன முடிவா இருக்க முடியும்? அவ்வளவுதானா? ஆமா, அவ்வளோதான். அப்படிலாம் சஃபர் ஆகி நீ என்ன பாத்துக்க வேண்டாம். நீ ஹாஸ்பிட்டல் கிளம்பு. இல்ல பரவாயில்ல, எனக்கு அதுல எந்த ஒரு கஷ்டமும் இல்லை. நான் பார்த்துக்கிறேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நீ ஏன் இப்படி நினைக்கிற? இங்க பாரு ஜெனிஃபர், நீ என்னை விட்டு போகணும்னு முடிவு பண்ணிட்டேன்னு எனக்கு தெரியும். அதுக்காண்டி இப்படி எனக்கு அன்பெல்லாம் காமிச்சிட்டு அக்கறையா என் கூட இருந்துட்டு எல்லாத்தையுமே எனக்கு கொடுத்துட்டு தான் போகணும்னு அவசியம் இல்லை. நான் என்னை பாத்துக்கிறேன், நீ கிளம்பு. அது வந்து கார்த்தி, ப்ளீஸ் இங்க இருந்து கிளம்புன. இல்ல நான் லீவ் போட்டுட்டேன். பரவாயில்ல, நீ ஃபோன் பண்ணி ஆதிக்கிட்ட சொல்லு. இல்ல என்னால சொல்ல முடியாது, நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டேன். இதுக்கு மேல அங்க ஃபோன் பண்ணிலாம் என்கிட்ட பேச முடியாது. சரி ஓகே, நீ ஃபோன் பண்ணி கூட நான் பேசுறேன். நீயா? ஆமா, நான் தான் பேசுறேன். அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, நான் லீவ் போட்டுட்டேன், அவ்வளவு. சொல்லிட்டு போ. பையே கிடைக்கலமா? உங்ககிட்ட ஏதாச்சும் பைய கிடக்குமா? என்கிட்ட வீட்டுல கடந்துச்சுக்கோ, அப்ப அங்கன வச்சு சொல்லியிருந்தா எடுத்து கொடுத்துருப்பேன்ல. அப்படியா? சரி, இவ்வளவு தூரம் வந்துட்டெல்லாம் மறுபடியும் போகணும். சரி, போற வழியில எதனா பை வாங்கிக்கலாம் வாங்க. ஏன் இங்கே நின்னுகிட்டு இருக்கீங்க? என்னாச்சு? முத்துமாரியும் பிரியாவையும் பார்த்தங்கோ. முத்துமாரியா வீட்டுக்கு வரவே இல்ல?
நல்லா பேசி இருந்து வச்சாதான் வருவாங்க. சும்மா மூஞ்ச காமிச்சுக்கிட்டே இருந்தா எப்படி வருவாங்க? ஆமா, இவ உடனே அவன் அண்ணன் பொண்ணுக்கு சப்போர்ட்டுக்கு வந்துருவா. நான் உன்னை யார் சப்போர்ட்டுக்கும் போலக்கோ. ஆமா, என்ன சொன்னா ராணி? 7 மாசம் முடிஞ்சிட்டாமா? இல்லக்கோ, அடுத்த வாரம் வரைக்கும் இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருந்தான். அடுத்த வாரம் இது வளகாப்பு போடுறாங்களா அவங்க அத்தை வீட்டுல வச்சு, அந்த பிள்ளையோட அத்தை வீட்டுல வச்சு, அந்த டாக்டர் தம்பி அவங்க வீட்டுல வச்சு, அததான்க்கா சொல்லிக்கிட்டு இருந்தான். அவங்க வீட்டுக்கெல்லாம் வரணும்க்கா, அதான் சொல்லிக்கிட்டு இருந்தான். அப்படியா? சரி சரி. மாசமான பிள்ளைய வச்சு இங்கனே நின்னுக்கிட்டு இருந்தான். இந்த இடமே சரியில்லாத இடமே. கூறு கெட்டவன் அப்பன மாதிரியே புத்தி. எந்த நேரத்துல எது பண்றோன்னே புத்தி இருக்காது. மாசமே இல்லவே இங்கேயே கூட்டிட்டு வந்தான். இல்லக்கோ, அனு வீட்ல இருந்து வந்தாங்க. நாங்க இந்த தெருவோடி வந்ததுனால அப்படியே பார்த்து பேசிட்டு போனோம். அனு வீட்லயா? ஆமா, இளவரசி அக்கா அனு வீட்டுக்கு போகணும்னு சொன்னாங்களாம். இந்த பிள்ளைக்கு ரத்தம் கம்மியா இருக்குன்ட்டு ரத்தம் ஏத்திக்கிட்டு ஹாஸ்பிட்டல்ல இருந்து வர வழி தானே, சரி வாங்க அப்படியே போவோம்னு சொல்லிக்கிட்டு அப்படியே இந்த பிள்ளையும் கூட்டிக்கிட்டு அப்படியே போறாங்க. ரத்தம் கம்மியா இருக்கா? ரத்தம் ஏன் கம்மியா இருக்கு? இந்த மாதிரி நேரத்துல ரத்தம் கம்மியா இருக்க கூடாதுல? பரவாயில்லையா? தாய் கிழவி மனசுலயும் ஈரம் இருக்கும் போலயே. ஆமா, ஈரமும் இல்ல எதுவும் இல்ல, சும்மாதான் சொன்னேன். கேக்கோ, அந்த பிள்ளை முருங்கைக்கீரை அது இதுன்னு சாப்பிட சொன்னீங்களா? சொல்லிதான் விட்டுருக்கு. இவனை இதெல்லாம் வாங்கி தர சொன்னீங்களா இல்லையா? முதல்ல இவன் வாங்கி கொடுத்தாதானே அந்த பிள்ளை தின்னும். இந்த சோறு ரொட்டிலாம் வாங்கி கொடுத்தா நல்லா ரத்தம் ஏறிடும் ஒரே வாரத்துல. ஆமாக்கோ, நானும் சொல்லதான் செஞ்சேன். ஆனா அது கிடைக்கலன்னு சொல்லிட்டாங்க பாத்துக்கோங்க. அதான் அவங்க பெரியப்பா கிட்ட சொல்லி எங்கன்னா பக்கத்துல இருந்துச்சுன்னா வாங்கி தாரேன்னு சொல்லி இருக்குங்கோ. அப்பனா நாளைக்கு போயிட்டு வந்துருவோம், சரிங்களா? எங்கன்னா கிடைச்சதுன்னா பிள்ளைக்கு முதல்ல வாங்கி கொடுத்துடணும் பாத்துக்கோங்க. ரத்தம் இல்லாம எப்படி மாசமா இருக்கும் போது? என்ன சொல்றீங்க நீங்க? சரி, நீங்க சொல்றது சரிதான். முதல்ல சந்தைக்கு போயிட்டு வருவோம், அதுக்கப்புறம் நாளைக்கு கதையை நாளைக்கு பாப்போம். இங்கமே மணி 1 ஆயிட்டு. ஆமா, அவங்க அப்பா 2:30 மணி 3 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வந்துருவேன்ட்டாரு. அதுக்குள்ள போயிட்டு வரணும், வாங்க. சரி. நீங்க வேணா போறீங்களா? நான் போயிட்டு எங்கன்னா கிடைக்கான்னு பாத்துட்டு வரேன். ஏமா, தாய் கேள்வியும் பாசத்துக்கு ஒரு அக்கறமும் இல்லாமல பேக்கிட்டு இருக்கு. அது காலையிலேயே சொல்லி வச்சாதான் கிடைக்கும். மதி 11 மணிக்கு 12 மணிக்கு 1 மணிக்குன்னு போனாலும் கிடைக்காது. நாளைக்கு எங்க வீட்டுக்காரர்கிட்ட சொல்லி வைக்கேன், போ, கிடைச்சா வாங்கிட்டு வந்து தருவாங்க. அப்படியே இப்பதானே அக்கறை பொங்குது. பேரம் பேத்தி மேல பாசம் வந்துட்டு போல புதுசா. உன்கிட்டயே பேசிக்கிட்டு இருக்கேன், வாய் முடிக்கிட்டு வந்துரு சொல்லிட்டேன். நான் உன்ன தாய் கிளவிட்டு இப்ப நான் கூப்பிடும் போது கஷ்டமா தான் இருக்கும். நாளைக்கு பேரனும் பேத்திய வரும்போது கிளவிங்க அப்ப என்ன பண்ணுவா? என் பேர ஒன்னும் அப்படிலாம் பண்ண மாட்டான். ஆமா, என்ன ஆச்சின்னு தான் கூப்பிடுவான். எம்மம்மா ஆச்சின்னு கூப்பிடுவானா? அதுவும் பேரன். பேத்தி பிறந்தா வேண்டாம்னு சொல்லிருவீங்களோ? அப்படிலாம் இல்லம்மா, ஏதோ ஒரு குழந்தை வாங்க சும்மா வம்புக்குன்னு நிப்பான். ஆமா, நேரமாச்சு, நடைய கட்டுங்க.